இயல் 1 6ஆம் வகுப்பு தமிழ் விரிவானம் கனவு பலித்தது கடிதம். இந்த பதிவுல இந்த கனவு பலித்ததற்கான விடை என்ன அப்படின்றத தெளிவா பார்த்துருவோம். இதுல என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க. அத்தையின் கடித கருத்துக்களை சுருக்கி எழுதுக. இந்த ஒரு கொஸ்டின் தான். ஸோ கொடுத்துருக்க இந்த விரிவானத்துக்கான விடை என்ன அப்படின்றத பார்த்துடலாம். கனவு பலித்தது கடித கருத்துக்கள் இன் சுவை. 6ஆம் வகுப்பு படிக்கும் போதே அறிவியல் துறையில் பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் கொண்டிருந்தாள். அவ்விருப்பம் நிறைவேறியது. ஆம், அவள் சதீஷ் தவான் விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தில் இளம் ஆராய்ச்சியாளர் பணிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டாள். இன்சுவை அரசு பள்ளியில் தமிழ் வழியில் படித்ததனால் தன் இலக்கை அடைவது கடினமானது என எண்ணினாள். ஆனால் அவளுடைய அத்தையின் ஊக்குவிப்பினால் தன் இலக்கை அடைந்தாள். அவங்க அத்தை அவங்கள ரொம்ப மோட்டிவேட் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. ஸோ அவங்கள ஊக்குவிச்சு தமிழ் மீடியம் படித்தாலும் உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க ஊக்குவிச்சதுனால அவங்க பார்த்தீங்கன்னா எந்த துறையில் சிறப்பாக பணியாற்றிருக்காங்கன்னா அறிவியல் துறையில் அவங்க பணியாற்றணும் அப்படின்னு விருப்பம் கொண்டிருந்தாங்க. அதே போல் சதீஷ் தவான் விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தில் இளம் ஆராய்ச்சியாளராக பணிக்கு சேர்ந்திருக்காங்க. பணினா வேலைக்கு சேர்ந்திருக்காங்க. அரசு வழியில் அரசு பள்ளியில் தமிழ் வழியில், அதாவது தமிழ் மீடியம் படித்ததுனால அவங்களோட லட்சியத்தை அடைய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சந்தேகத்தோடயே இருந்திருக்காங்க. சாதனையாளர்கள். சாதனை புரிவதற்கு மொழி தடை இல்லை. கணித மேதை ராமானுஜம், மேனாள் குடியரசுத் தலைவர் மேதகு அப்துல் கலாம், மயில்சாமி அண்ணாதுரை, இஸ்ரோவின் தலைவர் சிவன், இஸ்ரோ அறிவியல் அறிஞர் வளர்மதி போன்றோர் தம் தாய்மொழி தமிழில் பயின்ற சாதனையாளர்கள். இவங்க எல்லாருமே சாதனையாளர்கள் தான். ஆனா எல்லாருமே எந்த மொழியில படிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் மொழியில தான் படிச்சிருக்காங்க. அதனால தமிழ் மொழியில நம்ம படிச்சோம் அப்படின்னா நம்மளால பெருசா சாதிக்க முடியாது அப்படின்ற கவலையை யாருமே கொள்ள வேண்டாம். தமிழர்களின் அறிவியல் சிந்தனை. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்னும் 5ம் கலந்ததுதான் உலகம் என்பது அறிவியல் உண்மை. இந்த கருத்தினை தொல்காப்பியரும் தமது தொல்காப்பியத்தில் குறிப்பிட்டுள்ளார். நிலம், தீ, நீர், வளி, விசும்போடு, விசும்புனா வானம், 5ம் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின், மேலும் உலக உயிர்களை ஓரறிவு முதல் 6 அறிவு வரை வகைப்படுத்தி உள்ளனர். இந்த உலக உயிர்களை ஓரறிவுல இருந்து 6 அறிவு வரையும் வகைப்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த உலகத்துல இருக்க இந்த 5 என்னன்னா, நிலம்னா என்ன, பூமியில நம்ம வாழ்ந்துட்டு இருக்க இந்த இடத்த தான் நிலம் சொல்றோம். நெருப்பு, தீனா நீர் தெரியும், வளினா காற்று, விசுமனா வானம், இது எல்லாமே கலந்தது தான் இந்த உலகம்னு சொல்றாங்க. இது எல்லாமே கலந்தது ஒரு அறிவியல் உண்மையாகவும் இருக்கிறது. இது அறிவியல் சிந்தனையில தமிழர்களோட கண்டுபிடிப்பாகவும் இருக்கு. இலக்கியங்கள் கூறும் சான்றுகள். கடல் நீர் ஆவியாகி பிறகு மேகமாகி பின்னர் குளிர்ந்து மழையாக பொழியும் என்ற அறிவியல் உண்மையை பழந்தமிழ் இலக்கியங்கள் குறிப்பிடுகின்றன. இன்னைக்கு கடல் நீர் ஆவியாகி மேகமாகி அதுதான் மழையா வருது அப்படின்னு சொல்லிட்டு அறிவியல்ல கண்டுபிடிச்சிருக்கலாம். ஆனா அந்த காலத்துல பழங்கால இலக்கியங்கள்லயே இதை குறிப்பிட்டிருக்காங்க, சொல்லியிருக்காங்கன்னு சொல்றாங்க. அது எந்த பாடல்லன்னு பாத்தீங்கன்னா, கார் 40 பாடல்ல கடல் நீர் முகந்த கமஞ்சூழெழி, இந்த பாடல்ல அதை பத்தி சொல்லியிருக்காங்க. அறுவை மருத்துவம். போரில் புண்பட்ட வீரரின் மார்பை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி 10 என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. ஒரு போர்ல புண்பட்டு வீர தழும்புகளோடு இருந்த ஒரு வீரரோட மார்பை பார்த்தீங்கன்னா வெண்ணிற ஊசியால தைத்த செய்தியை 10 ஒரு நூல்ல சொல்லியிருக்காங்களாம். நெடு வெள்ளூசி நெடு வசி பறந்தவடு, சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தி நற்றிணை என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. இதெல்லாம் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்திலேயே அறிவியலோட முன்னேற்றம் இல்லாத காலத்திலேயே வெண்ணிற ஊசியால தைக்கிறதும் புண்ணை நரம்பினால தைக்கிறதும் இங்க நற்றிணையில சொல்லியிருக்காங்க, 10 சொல்லியிருக்காங்க.
இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, விஞ்ஞானம் இன்று வளர்ந்திருந்தாலும் பழங்காலத்திலிருந்தே நம்ம வந்து விஞ்ஞானத்துல சொல்லக்கூடிய அனைத்து செயல்களையும் நம்ம வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்றது தான் இந்த கதையில சொல்லக்கூடிய கருத்து. கண்டிப்பா இந்த பதிவு உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க.